என்னது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தொல் திருமாவளவன் கலந்து கொள்ள முடியாம போனதுக்கு காரணம் ஆளுங்கட்சியோட அழுத்தமா? அதே மாதிரி பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்க சனாதனத்தை விட தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் சனாதனம் தான் ரொம்ப கொடூரமானதா? ஆக மொத்தத்தில் அதிர்ச்சியில் தாவேகா, ஆவேசத்தில் ஆளுங்கட்சி, அரண்டு போன பிஜேபி. அது என்ன சனாதனம், என்ன அழுத்தம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நேற்று நடந்த இந்த விழாவில் யார் யார் அவங்களுடைய என்னென்ன கருத்தை பேசினாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள் தேவ் டேனியல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்று விகடன் குழுமம் சார்பாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பேரில் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் விகடன் குழும நிர்வாக தலைவர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டல்டுண்டே, அதுக்கப்புறம் ரிட்டையர் நீதி அரசர் சந்துரு, அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, டிவிகே கட்சி தலைவர் விஜய் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. என்னதான் அண்ணல் அம்பேத்கர் விழாவுடைய நாயகனாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியல் நிகழ்வாகவும் வெகுஜனமான மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு காரணமாக எது அமைஞ்சதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி தொடர்பான அறிவிப்பே முதல்ல எப்படி வந்ததுன்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜயும் விசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் ஒரே மேடையில் இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு நார்மல் அறிவிப்பாக தான் வந்துச்சு. அது கொஞ்சம் நாளடைவில் எப்படி ரூமர் ஆச்சுன்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜயும் அப்புறம் விசிகா கட்சி ரெண்டு பேருமே சேர்ந்து எதிர்காலத்தில் ஒன்றா பணி செய்ய போகிறாங்க, கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது இப்படின்னு ரூமர் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு எது காரணமாக அமைஞ்சது பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாநாட்டில் விஜய் என்ன பேசியிருப்பாருன்னா, எதிர்காலத்தில் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க செய்யலாம், ஆட்சியில் சம அதிகாரம் தரப்படும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இதாங்க ஒரு பெரிய பூதாகர காரணமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுனா அவர் விசிகா கட்சியோட துணை பொதுச் செயலாளர், அவர் இந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணி ஒரு இஷ்யூவே கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. சம அதிகாரம் கொடுக்கப்படுறதில்லை அப்படின்னு ஆல்ரெடி அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜயோட இந்த கருத்துக்கும் அவர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இப்படியாப்பட்ட சூழல்ல அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய முடிவு தான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அண்ணன் இந்த மாதிரி கருத்துக்கு சும்மா சோடா மாதிரி பொங்கி எழுந்து நிகழ்ச்சியில் கலந்துக்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அதே சோடா கேஸ் போனால் எப்படி புஷ்ஷுன்னு போகுமோ அப்படி புஷ்ஷுன்னு போய் பம்பிட்டாரு. மனுஷன் நிகழ்ச்சிகளை கலந்துக்கலைங்க. ஆப்வியஸ்லி அவர் கலந்துக்க மாட்டார். ஏன்னா அண்ணன் கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுக்கறத குல தொழிலாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. முட்டு மட்டுமா, முடிஞ்சா மூச்சையும் கொடுப்பாரு, தன்னுடைய மூக்கையே அறுத்து கொடுப்பாரு. சரி, அவரு என்ன பண்ணுவாரு, முட்டு கொடுத்தா ஆகணும். ஏன்னா ஆயுசுக்கும் கூட்டணி கட்சி கொடுக்குற அந்த 6 சீட்டு தான் உறுதியாயிட்டு பொழப்பு ஓடணும் இல்ல, அவர் என்ன பண்ணுவார் மனுஷன், விடுங்க. ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை, அதற்காக வருந்துகிறேன். அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, கலந்துகிட்ட விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன பேசினாங்க, விசிகா கட்சி தலைவர் திருமாவளவனா அவர் எதிர்த்து எதுவும் பேசினாங்களா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அங்கே பார்க்கலாம். ஸோ மக்களே, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியே அம்பேத்கரை மையமாக கொண்டதுனால டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்களுமே அம்பேத்கர் அந்த சமயத்தில் பட்ட ஸ்ட்ரகலை பற்றி பேசி தான் அவருடைய பேச்சையே ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சமயத்தில் இந்த சமூக அநீதி கொடுமையால் அண்ணல் அம்பேத்கர் பட்ட அவமானம், ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் அவருடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நியூயார்க் வரைக்கும் போய் பல டிகிரிகளை வாங்கி எல்லா அவமானத்தையும் வெகுமானமாக மாற்றின ஒரு தலைவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பிளாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சமயத்தில் அவர் அவ்வளோ படித்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தும் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் கூட இவன் கீழ் ஜாதிக்காரன், இவன் உட்காந்தா நான் வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சமயத்தில் கொடுமை இருந்துச்சு. அது எல்லாமே அவருடைய புத்தகத்தில் அவர் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸ்வீட்டாக முடிக்காரு. லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்லாருன்னா, சட்டத்தின் முன்னாடி பிறப்பால் நம்ம எல்லாருமே சமந்தான், இந்த ஜாதிய வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடாது, அதான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு முக்கியமாக ஜனநாயகம் காக்கப்படணும். ஜனநாயகம் காக்கப்படணும், அரசியல் சாசன சட்டங்கள் காக்கப்படணும். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தால் தேர்ந்தெடுக்கப்படணும். இதனுடைய ஆணித்தனமான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்த்து அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, முதல்ல எதை பற்றி யோசிச்சிருப்பாரு, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு உருக்கமாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்லை வருத்தப்படுவாரா, இல்லை அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவார்? இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதுக்கான பொறுப்பு, அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு.
கடைசியாக ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்காரு. என்னன்னா April 14 வந்து அம்பேத்கரோட பிறந்த நாள், அது நம்ம இந்தியாவுடைய ஜனநாயக உரிமை நாளா கொண்டாடப்படணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காருங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான அந்த கோரிக்கையை அவர் நேரடியா ஒன்றிய அரசுக்கே வச்சிருக்காரு. அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, நம்ம அம்பேத்கருடைய சமூக நீதி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நிகழ்ச்சியில இந்த பிரச்சனை பத்தி பேசாம இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மணிப்பூர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க நடக்கிற பிரச்சனைக்கு இந்த ஒன்றிய அரசால ஒரு தீர்வை கொண்டு வர முடியுதா, ஒரு கையாளாகாத அரசாதான் இந்த அரசு இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு அவருடைய வார்த்தையாலே ஓட ஓட விட்டு துரத்திருக்காருங்க. சரி, அந்த அரசு தான் அப்படி பண்ணுதுன்னா நம்மள ஆண்டுகிட்டு இருக்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? வேங்கை வயல்ன்ற ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு நம்ம அரசால என்ன தீர்வை கொண்டு வர முடிஞ்சுது? இதை மட்டும் நம்ம அண்ணல் அம்பேத்கர் உயிரோடு பார்த்துருப்பாருன்னா அவர் வெக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் குரல் கொடுக்கணும். அப்படியே குரல் கொடுக்கலாம்னு நினைச்சாலும் பிரச்சனை 1 2 அப்படின்னு அவர் ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிருக்காரு. என்னன்னா, இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மக்களை உண்மையாவே நேசிக்கிற ஒரு அரசு அமைன்னு அப்படி சொல்லிருக்காரு. இது ஒரு நல்ல கருத்து தான். ஆனா நம்ம அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் சும்மா சம்பிரதாயத்துக்கு ட்விட்டர் போட்டுக்கிட்டு, சும்மா சம்பிரதாயத்துக்கு மழை தண்ணியில நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு, சும்மா சம்பிரதாயத்துக்கு மக்களோட நின்று அவங்க உரிமைக்கு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறத நம்ம அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி சம்பிரதாயம்னு சொல்லி சொல்லி ஆளுங்கட்சியோட சாம்ராஜ்யத்தையே சாமாதி ஆக்கிட்டா இருப்பாங்க. சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும். அடுத்து ஒரு லைன் உஷாரா என்ன சொல்றாரு, சில சமயங்கள்ல நாமளும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாரு மனுஷன். ஏன்னா அவரு கட்சிக்குமே ட்விட்டர் கட்சின்னு அப்படின்னு ஒரு வலைதளங்கள்ல ஒரு பேர் உண்டு. அதை அவர் வந்து டிப்ளமேட்டிக்கா நல்லா சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த லைன்ல இதுக்கு ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பாரு. இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குற நம்ம அவங்களுடைய உணர்வை மதிச்சு அவங்களோட உணர்வு பூர்வமா இருக்கணும் அப்படின்னு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பாரு. அடுத்து டைரக்டா வழக்கம் போல ஆளுங்கட்சிக்கிட்ட வந்திருப்பாரு. என்ன சொல்லிருப்பாருன்னா, மக்களுடைய உணர்வை கூட மதிக்க தெரியாத நீங்க மக்களுக்கான அடிப்படை தேவையான அந்த சமூக நீதி பாதுகாப்பை கூட கொடுக்க முடியாத நீங்க கூட்டணி கட்சி கூட கணக்கு போட்டு இருமாப்போட 200 ஜெயிப்போம் 400 ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் விடுற ஒரு எச்சரிக்கை, என்னோட மக்களோட சேர்ந்து என்னன்னு பார்த்துக்கிட்டா, 2026 இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு உங்களை ஒரேடியா கழிச்சிருவாங்க, அதாவது மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காருங்க. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். இந்த மாநாட்டில் நடந்த மாதிரியே இங்கேயும் கடைசி பந்துல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுல தொல் திருமாவளவன் அவரால் கலந்துக்க முடியல, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனா அவர் கலந்துக்கல, அவர் மனசாட்சி முழுக்க இப்ப இங்கதான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சி சார்ந்த கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணம் அப்படின்னு சொல்லிருக்காருங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அடுத்ததா ஆதவ் அர்ஜுன் என்ன பேசிருக்காருன்னு பார்க்கலாம். இவருடைய பேச்சுமே இந்த நிகழ்ச்சியில மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தாங்க. குறிப்பா விசிகே கட்சிக்காரங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கு போறாரு. பிஜேபி 2014 எதனால வெற்றி அடைஞ்சாங்கன்னா, அந்த சமயத்துல அவங்க வந்து குடும்ப அரசியலுக்கும் ஊழலுக்கும் எதிராக குரல் கொடுத்தாங்க, அதனாலதான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ இதனால இன்டைரக்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலும் நிலைமை அப்படிதான் இருக்கு, விஜய் அதுக்கு எதிராக தான் குரல் கொடுக்காரு, நம்மளும் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஜாதி மற்றும் மதம் இந்த 2 தத்துவத்தை பத்தி மட்டும் தான் பேசுறோம். அதனாலதான் இங்க பிஜேபிக்கு வெறும் 2% ஓட்டு தான் இருக்கு, அதுல நம்ம வெற்றி அடைஞ்சிடுறோம். ஆனா இதனால நம்ம ஒரு விஷயத்தை மறந்து போயிடுறோம், நம்ம ஊரெல்லாம் மறந்து போயிடுறோம்.
ஊழலுக்கு அகேன்ஸ்டாவும் நம்ம குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. பிஜேபியோட ராமர் கோயில் தத்துவம் பொய் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நிப்பாட்டி அவரை வெற்றி அடைய வச்சு அதை சுக்குநூறா உடைச்சு காட்டினாரு. அந்த மாதிரி எத்தனை தலித் வேட்பாளர்களை இங்க தமிழ்நாட்டில் நிக்க வச்சு ஒரு புரட்சி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. 1,40,00,000 தலித் மக்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்கல இருந்து ஒருத்தர் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு பேசினதுல என்ன தப்பு? அதான் விஜய் பேசினாரு. இது எதிர்த்து அவங்களும் சனாதனம் தான் பேசுறாங்க. ஏன்னா பிஜேபி பேசினா மட்டும் சனாதனம் கிடையாது. இவர் ஆளுவாரா, இவருக்கு அடுத்து இவங்க பையன் ஆளுவாரா, இப்படி வாழாடி வாழ இவங்க தான் ஆழ்ந்துட்டு இருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து ஒருத்த வந்து மேல வந்து ஆளக்கூடாதா? அப்ப நீங்களும் அதே சனாதனம் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி விஜய் சினிமால பல கோடி பிசினஸை விட்டுட்டு இங்க மக்களுக்கு சேவை செய்ய வராரு. வேரல்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் மூலியமா அரசாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு சினிமா துறையே அவங்க கைக்குள்ள வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க. பலாயிரம் கோடி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இவருடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஆளுங்கட்சியை தாக்கி தான் அவர் பேசியிருக்காரு. ஆனா பிஜேபியை தாக்குன மாதிரியும் பேசியிருக்காரு, தடை விட்ட மாதிரியும் பேசியிருக்காரு. அதே மாதிரி நீதியரசர் சந்துரு, அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டல்டுண்டே, இவங்க 2 பேருமே பெரும்பான்மையா பிஜேபி அகேன்ஸ்ட் தான் பேசினாங்க. அவங்க பேசின பேச்சு நம்ம இன்டெப்தா போக வேண்டாம், நம்ம மெயினா மேட்ருக்கு வந்துருவோம். விஜய் சார் அவருடைய ஸ்பீச்ல கடைசி ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சார்ல, அப்பவே தெரிஞ்சு போச்சு இங்க இருந்து, அதாவது நம்ம திருமாவளவன்கிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் ஷாட் வரும் அப்படின்னு. அதே மாதிரி டிஃபென்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அது பழிச்சுக்கலன்னு பார்ப்போம் வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு கூட்டணி கட்சியோடைய அழுத்தத்தின் பேர்ல நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கல, அப்படி ஒரு அவசியம் எங்க கட்சிக்கு இல்லை, அந்த அளவுக்கு நாங்க தாழ்ந்து போனவங்க இல்லை அப்படின்னு அண்ணன் வந்து ரொம்ப கெத்தா சொல்லிருக்காரு. அண்ணன் இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, அந்த சமயத்துல நானும் விஜயும் சேர்ந்து பணியாற்றுவோம், எதிர்காலத்துல கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்கல்ல, அவங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கணும், அந்த கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமா, நீங்க பெரிய சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. ஆனா சிம்பிளா அந்த ப்ரோக்ராம் நீங்க கலந்துக்கிட்டு இங்க நீங்க பேசுறீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு திராணி இருந்தா இதை நீங்க அங்க பேசுறீங்க விளக்கம் கொடுத்துருக்கலாமே. நீங்க கலந்துக்க மாட்டீங்கன்னு. ஏன் தெரியுமா? அங்க நிகழ்ச்சியில விஜயா இருக்கட்டும் ஆதவா இருக்கட்டும் 2 பேருமே ஆளுங்கட்சியை துவச்சி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ 3வதா நீங்க பேச வரும்போது இவங்க பேசுனது சரின்னு நீங்க பாட்டு படிப்பீங்களா, இல்ல தப்புன்னு நீங்க பாட்டு படிப்பீங்களா, இல்ல நியூட்ரலா பேசுவீங்களா? இதுதான் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கு பயந்து தானே நீங்க வரல. இதை மானசீகமா ஒத்துட்டு போங்கண்ணே. இப்படி மானங்கிட்டத்தனமா விளக்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ மக்களை நம்ம ஆஸ் யூஷுவல் வீடியோட ஒரு எண்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். என்னன்னா எல்லாமே ஒரு அரசியல் தான் மக்களே. இப்போ ஆதவ் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அரசியல் வரணும், அதில் ஒரு சாதிக்கணுன்ற ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கு. ஆனால் டைரெக்டாக வர முடியாது, ஏதாவது கட்சி மூலியமாக தான் வரணும் அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா டிஎம்கே கூட சேரலாம்னு நினைக்காரு. ஆனால் சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்ததுனால அவரால் அங்கே சேர முடியாமல் போயிட்டு, சரி அந்த கட்சிக்குள்ளே கூட்டணி இருக்கிற ஒரு நல்ல பெரிய கட்சி தான் அது விசிகா கட்சி தான். ரொம்ப பெரிய கட்சின்னு சொல்ல முடியாது. திருமாவளவன் கூட கூட்டணி திருமாவளவன் கூட சேர்ந்துக்கிட்டாரு. அங்கே அவருக்கு ஒரு நல்ல பதவியும் கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. விஜய் கட்சியை தொடங்கி அவருடைய அந்த கருத்தை சொல்லாத வரைக்கும், அவர் எப்போ அந்த சம உரிமத்தை பற்றி பேச ஆரம்பித்தாரோ அங்கே இவருக்கு வந்து ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. என்னன்னா, இப்போ விஜய்க்கு இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டும் பப்ளிக் சப்போர்ட்டையும் வச்சு நம்ம ஏன் விஜயை நம்ம பக்கம் இழுத்து ஒரு கூட்டணி அரசியல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவர் யோசிச்சிருக்காரு. இந்த கருத்தை மேபி அவர் நம்ம திருமாவளவன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் தான் அதில் உறுதியாக இருக்காரு, கடைசி வரைக்கும் நான் வந்து என் மூச்சை டிஎம்கேக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா வாங்கின அடிகள் அப்படியே இருக்கலாம், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதனால ஒரு கருத்து வேறுபாடாகி இந்த ப்ரோக்ராமுக்கு இவர் விஜய் இன்வைட் பண்ண காரணமே இதுதான். இப்போ அவர் நினச்சபடி ப்ரோக்ராமும் நல்லா முடிஞ்சுது. அவங்க 2 பேரும் கருத்தை பேசிக்கிட்டாங்க. இதில் எங்களுடைய கருத்து என்ன தெரியுமா? திருமாவளவனை நீங்கள் என்ன சொல்லி இந்த கட்சியை ஆரம்பிச்சிங்க? அடிமட்டத்தில் இருக்கிறவன் மேல் மட்டத்துக்கு வரணும், அவனும் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஆனால் அது இது வரைக்கும் நடந்திருக்கா? நீங்களே 6 சீட்டுக்கு அங்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல என்ன தப்பு? இங்கே இருந்தாலும் நீங்கள் அடிமை தான், அங்கே இருந்தாலாவது ஜெயிக்கீங்களோ தூக்கிங்களோ, அட்லீஸ்ட் ஒரு கெத்தாவது இருக்கலாம்ல. இதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.